1 2 கூட்டினா 3 வரணுமா? 2 3 கூட்டினா 17 வருமா? 2 4 கூட்டினா 32 வரும்னா, 3 4 கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 1 2 கூட்டினா நமக்கு 3 தான் வரும். ஆனா 2 3 கூட்டினா நமக்கு 5 வரும், 17 வராது. அப்ப இந்த நம்பருக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பருக்கு செகண்டா குடுத்திருக்க நம்பர அடுக்கா போடுங்க. செகண்ட் உள்ள நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டா உள்ள நம்பர அடுக்கா போடுங்க. இப்ப 1க்கு 2 அடுக்கா போடுறோம். 2க்கு 1 அடுக்கா போடுறோம். போடுறப்ப நமக்கு என்ன வரும்? 1 + 2 3ன்னு வரும். அதே மாரி 2 + 3 இது 2யும் கூட்டினா நமக்கு 17 வருமா? அப்ப 2க்கு வந்து அடுக்கு 3ஆ போடுங்க. 3க்கு அடுக்கு 2ஆ போடுங்க. சரியா? அப்ப இந்த 2ஓட 3 அடுக்கு அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வரும்? 8 வரும். இது 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும். 2 கூட்டினா 17 வரும். அதே மாதிரி 2 4 கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப 2ஓட அடுக்கு 4ஆ மாத்துங்க. 4க்கு 2 அடுக்கா மாத்துங்க. 2 பவர் 4 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன வரும்னா 16 வரும். 4 ஸ்கொயர் பண்ணா 16 வரும். 2 கூட்டினா 32 வரும். அப்போ 3 + 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3க்கு அடுக்கு 4ஆ போடுங்க. 4க்கு அடுக்கு 3ஆ போடுங்க. போட்டீங்கன்னா 3ய 4 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணா 81 வரும். 4 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 64 வரும். 2 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 145 வரும். அப்ப இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கிற 145 தான் கரெக்ட் ஆன்சர்.